Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் உட்பட பல்வேறு மாநில யூனியன் பிரதேச முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மேற்குவங்க மாநில முதல்வர் மமதா பானர்ஜி கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார். கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. மாநில வளர்ச்சி, நிதி பகிர்வு, கூட்டாட்சி தத்துவம் குறித்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜவ் இணைந்திருக்கிறார். ராஜவ், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாடு சார்பாக என்னென்ன விஷயங்கள், என்னென்ன கோரிக்கைகள் குறித்து முன்வைக்க வாய்ப்பு இருக்கு? என்ன விவரம்? ஆனந்தி, சரியாக 10 மணிக்கு நிதி ஆயோக்கினுடைய இந்த கூட்டம் தொடங்கியிருக்கிறது. பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதல்வர் உள்ளிட்ட அனைத்து மாநில முதல்வர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மேற்கு வங்க முதல்வரை தவிர்த்து அதே போல கர்நாடக முதல்வர் சித்தராமையா உடல்நல குறைவால் அவர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. மற்ற மாநில முதல்வர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தினுடைய முக்கிய சாராம்சம் என்னவென்றால், நிதி பகிர்வு, தேசிய அந்த கல்விக் கொள்கை, கூட்டாட்சி தத்துவ செயல்பாடு போன்ற விஷயங்களை விரிவாக ஆலோசனை நடத்துவதற்காக இந்த கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதை தவிர்த்து மாநிலம் சார்ந்த அந்த விவகாரங்கள் குறித்தும் சம்பந்தப்பட்ட மாநில முதல்வர்கள் முன்வைக்க இருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் இருக்கின்றது. குறிப்பாக கல்வி நிதி, பேரிடர் நிவாரண நிதியில் நிலுவையில் தொகை கொடுக்க வேண்டிய அந்த தொகை நிலுவையில் இருக்கின்றது போன்ற பல்வேறு அது மத்திய அரசால் வழங்கப்படும் அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகளை உடனடியாக விடுவிப்பது தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட இருக்கின்றது. சாதிவாரி கணக்கெடுப்பை முதல்வர் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்று மாநிலத்தினுடைய வளர்ச்சி தொடர்பான செயல்பாடுகள் எந்த அளவு இருக்க வேண்டும், இதற்கு மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு, அதே போல மாநில அரசு சார்ந்த இது போன்ற மாநில வளர்ச்சி தொடர்பாக முன்வைக்க கூடிய அந்த கருத்துக்களை முழுமையாக ஏற்று அதன் அடிப்படையில் அந்த திட்ட செயல்பாடுகளை நடவடிக்கை எடுப்பது போன்ற விஷயங்கள் மாநிலம் சார்ந்து ஒரு அறிவுறுத்தலாக வழங்கப்பட இருக்கின்றது. முதல்வர் ஸ்டாலினை பொறுத்தவரை முதல் முறையாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார். நேற்றைய தினமே டெல்லி வந்திருந்த அவர் நேற்றைய தினம் சோனியா காந்தி இல்லத்திற்கு நேரடியாக சென்று அவருடைய நலம் விசாரித்து மற்றும் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி இருவரையுமே சந்தித்து பேசியிருந்தார். அதன் பின்பு இன்றைய தினம் பிரதமரை சந்திக்க இருக்கின்றார். இந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு இடையில் மாலை 4 மணி அளவில் பிரதமர் மோடியுடன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய அந்த அறிவுறுத்தலையும் வழங்க இருக்கின்றார். குறிப்பாக தமிழகம் சார்ந்த ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல கல்வி நிதி நிலுவையில் இருக்கின்றது. அதே போல மத்திய அரசினுடைய அந்த திட்டங்கள் செயல்படுத்தாதன் காரணமாகவே தமிழகம் புறக்கணிக்கப்படுவதாக அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வரக்கூடிய நிலையில அது தொடர்பாக வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கலாம். மட்டுமல்லாமல் மற்ற மாநிலம் சார்ந்த விவகாரம், ஆளுநர் விவகாரம் போன்ற விஷயங்களும் இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இன்றைய தினம் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களை நேரில் சந்தித்து தன்னுடைய அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார். இந்த மிக முக்கிய ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. முதல் முறையாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கூட்டம் மற்ற மாநில முதல்வர்கள் நேரடியாக சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கிறது. அடுத்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதல்வர் இந்த சந்திப்பு நடைபெறும் இருப்பதால் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இந்த டெல்லியினுடைய முதல்வரின் இந்த பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்று மாநில வளர்ச்சி தொடர்பான அனைத்து விஷயங்களும் சம்பந்தப்பட்ட மாநில முதல்வர்கள் முன்வைக்க இருக்கின்றார்கள். அதே போல பிரதமர் மோடியும் இந்த விரிவாக மாநில சார்ந்த இந்த விவகாரங்களை கேட்டறிய இருக்கின்றார். இதை தவிர்த்து தற்போது தீவிரவாதத்திற்கு எதிராக இந்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள், சமீபத்தில் நடைபெற்ற பகல்காம் தாக்குதல்,
செய்திகள். அதற்கு இந்தியா தரப்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் போன்ற விவகாரங்கள் குறித்தும் பிரதமர் நேரடியாக மாநில முதல்வர்களுக்கு விளக்குவார் என எதிர்பார்க்கலாம். மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்து அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. இதை தவிர்த்து நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய விவகாரங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என பல்வேறு மாநிலம் வலியுறுத்தி வருகிறது. அதேபோல சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெற்று வரும் வன்முறையை தடுக்க வேண்டும் போன்ற விஷயங்களை வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் இந்த ஒரு கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மாலை 6 மணிக்கு முதல்வர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்பொழுது விரிவான விளக்கம் அளிப்பார் என எதிர்பார்க்கலாம். ஆனந்தி, நிதி ஆயோக் கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.